2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் அண்ணனுக்கா? எதனால, என்ன காரணம்? நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி வராரு. ம். இன்னும் ஒரு 5 வருஷம் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல என்ன டெவலப்மெண்ட் பண்ணாருன்னா தெரிஞ்சுக்கலாம்ல, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. நான் மகளிருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. 2027 யாருக்குமா ஓட்டு போடுவீங்க? நான் இது வரைக்கும் ஓட்டு போட்டது கிடையாது. ஓட்டுன்னு போட்டேன்னா டிவிக்கு தான், விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான் போடுவீங்க. எதனால விஜய் அண்ணனுக்கு போடணும்? என்ன காரணம்? இப்ப 5 வருஷமா ஸ்டாலின் இருந்து என்ன பண்ணிருக்காரு? ஒன்னும் பண்ணதில்ல. தமிழ்நாட்டோட வரி அந்த பணத்தை வச்சுதான் 1000 ரூபாயில குடும்பம் நடத்திட முடியுமா இப்ப இருக்கிற இதுல? ஒரு பஸ் மகளிருக்கு ஃப்ரீன்னு கொடுத்துட்டாரு. அந்த மகளிருக்கு மட்டும் தானே ஃப்ரீ. அந்த 1000 ரூபாயில இன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்துட்டு போற செலவே 1000 ரூபாய் ஆகுது. அந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? ஓகே மேம், அந்த வந்து போற செலவு உங்களுக்கு 1000 ரூபாய்னு சொல்றீங்க இல்லையா? சோ அந்த 1000 ரூபாய் இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சோ அவங்களுக்கு தானே அது கொடுக்குறது. அது ஓகே, யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இருந்தாலும் விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா பெட்டர். விஜய் வந்தா இதோட நல்லா செய்வாருன்றீங்களா? இல்ல மக்கள் என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலா அவரோட காசு எடுத்து கொடுக்கல, சோ வந்து மக்களோட காசு தான் எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாம் அப்படிதான் நடந்துன்னு தானே இருக்கு எல்லாமே. எல்லாம் நம்ம ஆட்சி இருந்திருந்தாலும் வந்து அப்படிதான். எல்லாம் யாரும் கை தொட்டு கொடுக்க போறது இல்ல, எல்லாம் பப்ளிக்கோட தொட்டு தான். ஓகே, பஸ் வசதி எல்லாம் ஃப்ரீயா தானே கொடுத்துருக்காங்க. சோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? இங்க இருந்து பக்கத்துல போறதுக்கு மட்டும் தானே ஃப்ரீயா இருக்கு. லாங்ல எல்லாம் போறனா காசு கொடுத்து தானே போறோம். லாங்ல இங்க இருந்து எவ்வளவு லாங்ல வரைக்கும் கேக்குறீங்க? அப்படி மகளிர் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் அதெல்லாம் வரி போட்டு அதிகமா தானே ஏத்துறாங்க. ஓகே ஓகே, அந்த வருமானத்தை எடுக்கறாங்க சொல்றீங்க. இதுல எடுத்துறாங்க. ஓகே, விஜய் அண்ணன் ஓட்டு போடுவீங்களா? எதனால விஜய் அண்ணன் ஓட்டு போடுறீங்க? என்ன காரணம்? ஒரு மாற்றம் வரணும். இல்ல கொள்கை பிடிச்சதுனால போறீங்களா, இல்ல சினிமால நடிச்சாரு அதனால போறீங்க? விஜய் பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே விஜய் பிடிக்கும். ஆனா ஆட்சி வரணும்னா விஜய் வரணும். ஆட்சி மாற்றங்கள் வரணும்னா விஜய் வரணும். சரி ஓகேண்ணா, இப்ப விஜய் அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, அதை பற்றி உங்க கருத்து என்ன? வந்தா சந்தோஷம். பட் வந்து சான்ஸ் இல்ல. சான்ஸ் இல்லனா 2026 சிஎம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல சொல்றீங்களா? அனுபவமும் ஒண்ணும் இல்ல. அனுபவம் வேணும்ன்றீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு அடுத்தது பேக் பண்ணாலும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, சினிமால நடிச்சிட்டு வந்ததுனால அனுபவம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. ஓகே, சினிமால இருக்கவங்க நிறைய பேர் புத்திசாலியா இருப்பாங்க இல்லையா? அப்படி வந்து ஆட்சி கையில குத்தாதானே தெரியும். அப்படி எல்லாம் நம்ம அவ்வளவு டிசிஷன் பண்ண முடியாது இல்ல. அதுவும் அப்படியும் வந்து அவருக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதம் கிடைச்சா நடக்கலாம். ஓகேண்ணா, அதிமுக பற்றி உங்க கருத்து என்னன்னா? நம்ம அம்மா இருந்த வரைக்கும் ரொம்ப சாலிடா இருந்தது. அவங்களுக்கு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகேண்ணா, திமுகக்கு எதிர்கட்சி வந்து அதிமுகவா டிவிகேவா? அது ஓகே, அதே சீமான் அண்ணன் இருக்காரு இல்லையா, சோ அதை பற்றி உங்க கருத்து என்ன? சரி ஓகேமா, 2026 விஜய் அண்ணன் அரசியலுக்கே வரல இல்லைங்களா, அப்போ நீங்க யாரை சூஸ் பண்ணிருப்பீங்க? இல்ல சீமான் அண்ணனுக்கு அதிமுக இருக்கு, நாம் தமிழர் கட்சி, ஏகப்பட்ட கட்சி இருக்கு இல்லையா, சொல்றாரு. நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி யாரு தெரியுமா? சீமான் தான். சீமான் ஓட்டு போடுங்க. ஓகே, உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன அரசியல் கட்சிகள் பெயர் சொல்லுங்களேன். தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, தப்பு இல்ல. தெரியாது இல்ல உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்களேன். இப்ப டிவிகே சொல்றீங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி. அப்புறம் பிஜேபி, மத்தியில ஆள்றக்கூடிய 2 கட்சி மறந்துட்டீங்களே. பிஜேபி பற்றி உங்க கருத்து தெரியுமா? பிஜேபி யாரு தெரியுமா? காங்கிரஸ் தெரியுமா? அது பத்தி தெரியாதா? ஓகேமா, தெரிஞ்ச வரைக்கும் சொன்னீங்க, நன்றி, சூப்பர்.